Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம டெய்லி பேசுறதுக்கு தேவைப்படுற ரொம்ப ஜெனரலான கேள்விகள் எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கேள்விகள் உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ நம்ம ஒரு 30 கேள்விகள் பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு இத தாண்டி பெருசா ரொம்ப தேவைப்படாத கேள்விகள்லாம் இவ்வளவுதான் நம்ம கேள்விகள் முக்கியமா ஒரு நாளைக்குள்ள பேசுவோம். சோ இந்த கேள்விகள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. தமிழ்லயே பேசினா கூட இந்த கேள்விகள் கேட்க வேண்டிய நேரத்துல மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல கேட்டு பாருங்க. இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் மெசேஜ் பண்ணுங்க. சோ அப்போ உங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் ஆயிரும். சோ இந்த கேள்விகள் நீங்க இங்கிலீஷ்ல பேசும்போது ஃப்ளூவன்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர் யூ ஃப்ரீ நவ்? ஸோ யார்கிட்டயாவது நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கியா, வெளியே போகலாமா, இந்த மாதிரிலாம் நம்ம முக்கியமாக கேட்போம்ல. இப்போ ஃப்ரீயாக இருக்கியா, பேசலாமா, இது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கியான்னு தான் கேட்போம். ஸோ அப்படி கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். நெக்ஸ்ட் ஒன், when will you come? யார்கிட்டயாவது நம்ம முக்கியமாக ஃபோனில் பேசும்போது நீ எப்போ வீட்டுக்கு வருவ அப்படின்னு கேட்போம்ல. ஸோ எப்போ வீட்டுக்கு வருவ, இல்லை எப்போ ஆஃபீஸ்க்கு வருவ, இந்த மாதிரி எப்போ எங்கே வருவ, எப்போ வருவ, இப்படிலாம் கேட்குறதுக்கு when will you come அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்டலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், இல்லை யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் would you like something to eat, ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறதுக்கு would you like something to eat அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப காமனாக நம்ம கேட்குற அடுத்த கேள்வி, உங்கள் ஊரில் மழை பெய்யுதா, உங்கள் ஊரில் வெயில் அடிக்குதா, எப்படி இருக்குது, அந்த மாதிரி கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக கேட்குறதுக்கு இப்போ பக்கத்தில் யாராவது தெரியாதவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க இருந்தால் கூட உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா அப்படின்னு நம்ம ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டர் மாதிரி தான் அந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ எப்படி உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்காக எப்படி கேட்கலாம், ஹவ் இஸ் த வெதர் தேர், ஹவ் இஸ் த வெதர் தேர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம யார்கிட்ட பேசினாலும் ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைன்னா கொஞ்சம் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு அடிக்கடி கேட்போம். நம்ம ரொம்ப ஜென்ரலான கேள்வி. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேன் யூ டூ மீ அ ஃபேவர், கேன் யூ டூ மீ அ ஃபேவர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, அதை நமக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தா அப்படின்னு கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ஹாவ் சம் மோர், கேன் ஐ ஹாவ் சம் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். முக்கியமாக சாப்பிட்ற விஷயத்துக்கு நம்ம கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் எனக்கு கொடுன்னு சொல்லுவோம். ஸோ கேன் ஐ ஹாவ் சம் மோர்னு கேட்கலாம். அது போக வேறு எதுவாக இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ஹாவ் சம் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், முக்கியமாக ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ ஏதோ ஒன்று, இந்த வேலையை முடிச்சிட்டியா அடிக்கடி கேட்போம். இது முடிச்சிட்டியா, சமையல் முடிஞ்சிருச்சா, வேலை முடிஞ்சிருச்சா, இதெல்லாம் கேட்போம். ஸோ முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த கேட்குறதுக்கு ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ வேற ஏதாவது ஹோம்ஒர்க் இருக்குது, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியான்னு கேட்க ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். ஸோ குக்கிங் முடிஞ்சிருச்சா, சமையல் முடிஞ்சிருச்சா, ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் த குக்கிங் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் முடிச்சிட்டியான்னு கேட்கறதுக்கு ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், புதுசாக யாராவது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இது ஆஃபீஸில் நடக்கும், நமக்கு ஒர்க் பிளேஸில் உங்கள் பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். ஸோ உங்கள் பேரை கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பிளாண்டாக கேட்காம நம்ம எப்படி கொஞ்சம் பொலைட்டாக கேட்கலாம் அப்படின்னா மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். இது ரொம்ப பொலைட்டாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப ஃபார்மல் டோன்லேயும் இருக்கும். ஸோ எப்போவுமே யாரோட பேரையும் கேட்கணும்னா மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது நம்ம இந்த கேள்வி சொல்லுவோம். கேள்வின்னு இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவோம்ல. கொஞ்சம் அவங்க எங்கேயாவது போகிறோம், எப்போவுமே நம்ம கூட யாராவது துணைக்கு கூட்டிகிட்டே தான் எங்கேயாவது போவோம். ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறது இல்லை வெளியே போகிறது எங்கேயா போனால் நம்ம கூட துணைக்கு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் வந்துடுறேன், கொஞ்சம் எனக்கு வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ வெயிட் ஃபார் மீ, கேன் யூ வெயிட் ஃபார் மீ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டூ யூ ஹேவ் சம் டைம். இந்த கேள்வி நம்ம எப்போ கேட்கலாம் அப்படின்னா இது கொஞ்சம் ஃபார்மலான ஒரு கேள்வியும் கூட, அது போக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேஷுவலாகவும் கேட்கலாம். நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை ஏதாவது வெளியே போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா உனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கா என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு உன் கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, இல்லை உன் கூட கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, ஏதோ ஒன்று. ஸோ உனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு டூ யூ ஹாவ் சம் டைம், டூ யூ ஹாவ் சம் டைம் அப்படின்னு கேட்கலாம். இது பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்கலாம். கொஞ்சம் ஒரு பர்சனலாக நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கு அவங்க கூட கொஞ்சம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா உனக்கு இப்போ கொஞ்சம் டைம் இருக்கா, பேசலாமா அப்படிலாம் கேட்போம்ல. அந்த மாதிரி கேட்குறக்கா டூ யூ ஹாவ் சம் டைம் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன்,
இது வந்து ஏதாவது ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளோ தூரம் அப்படின்னு முக்கியமாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது எவ்வளோ தூரம்னு கேட்போம்ல. ஸோ எவ்வளோ தூரம் அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்குறதுக்கு ஹவு ஃபார் இட் இஸ், ஹவு ஃபார் இட் இஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹவு ஃபார் அப்படின்னா எவ்வளோ தூரம் அப்படின்னு அர்த்தம். ஃபார்ன்றது தூரம். ஸோ ஹவு ஃபார் அப்படின்னா எவ்வளோ தூரம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குற ஒரு கேள்வி. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, உனக்கு எதாவது தெரியுமா இதை பற்றி அப்படின்னு கேட்போம்ல. உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you know anything, do you know anything அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ரொம்ப காமனாக நம்ம கேட்போம்ல, உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு. ஸோ do you know anything அப்படின்னு கேட்டலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வீட்டில் உள்ளவங்களோ யாரோ ஒருத்தர் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்காங்க, என்ன உடம்பு சரியில்லையா உனக்கு அப்படின்னு கேட்போம்ல. உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு. ஸோ உடம்பு சரியில்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு are you sick, are you sick அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா are you sick அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஓகே தான் நல்லா இருக்கியா நீ அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு are you okay அப்படின்னு கேட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோனில் பேசும்போது இந்த கேள்வி ரொம்ப அதிகமாக நம்ம கேட்போம். நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு கேட்போம்ல. நான் பேசுறது கேட்குதா, நல்லா கேட்குதா அப்படிலாம் கேட்குறதுக்கு am I audible, am I audible அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது நல்லா தெரியுதா, ஏதாவது ஒன்று காமிச்சிட்டு இது நல்லா தெரியுதான்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. இது நல்லா தெரியுதா இல்லை அது நல்லா தெரியுதா இப்படிலாம் கேட்குறதுக்கு இஸ் திஸ் விசிபிள் அப்படின்னு கேட்கலாம். ஒரு புக்கோ இதை ஒன்று கையில் கொடுத்து இது தெரியுதா உன் கண்ணுக்கு நல்லா தெரியுதா பாரு அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் விசிபிள் அப்படின்னு கேட்கலாம். விசிபிள்னா கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இந்த கேள்வி நம்ம லேட் நைட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆன்லைனில் பார்க்குறோம் அப்படின்னா, இன்னும் முழிச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு கேட்போம். முழிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஒருவேளை தூங்கிட்டானா என்னன்னு தெரியல, சும்மா இதுக்கு ஒரு மெசேஜை போட்டு விடுவோம், ரிப்ளை பண்ணால் நம்ம அதுக்கப்புறம் கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மெசேஜ் போடுவோம் பார்த்தீங்களா. அந்த மெசேஜ் எப்படி போடலாம்னா ஆர் யூ அவேக் அப்படின்னு போடலாம். ஆர் யூ அவேக்னா முழிச்சிருக்கியா நீ அப்படின்னு கேள்வி. நம்ம கால் பண்ணோன்னா அவங்க முழிச்சிருவாங்க ஒரு வேளை தூங்கிட்டு இருந்தாங்கன்னா. ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு கேள்வியாக கேட்டுடலாம் அப்படின்னு நினச்சோன்னா மெசேஜ் பண்ணி விடலாம். ஸோ டெக்ஸ்ட் பண்ணும்போது ஆர் யூ அவேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். நெக்ஸ்ட் ஒன், தூரமாக யாராவது இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க, இல்லை ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு, வெளியே ஏதோ கலவரம் வந்துடுச்சு, ஏதோ பிரச்சனை அப்படின்னா நமக்கு வேணுங்கிறவங்களுக்கு உடனே கால் பண்ணி பத்திரமா இருக்கியா, எங்கே சேஃபாக இருக்கியா அப்படிலாம் கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஆர் யூ சேஃப் அப்படின்னு ஈஸியாக கேட்டுடலாம். ஆர் யூ சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நேரம் வெளியே போயிருக்கிறோம். ஸோ வெளியே போயிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி நீ இப்போ எப்படி போகிற அப்படின்னு கேட்போம்ல. கிளம்புற டைமில் நீ எப்படி போகிற, வண்டி வச்சிருக்கியா, பஸ்ஸில் போறியா, என்ன எப்படி போகிற அப்படின்னு கேட்போம்ல. ஸோ நீ எப்படி போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு டு யூ கோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹவு டு யூ கோ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் கேட்கலாம். இல்லை நார்மலாக ஒருத்தங்க வந்து நீ எப்படி டெய்லி ஆஃபீஸ்க்கு போவ, நீ எப்படி டெய்லி ஸ்கூலுக்கு போவ, எப்படி டெய்லி காலேஜ் போவ அப்படி கேட்குறதுக்கும் how do you go to school, how do you go to office, how do you go to college அப்படி கேட்டால் நீ பொதுவாக டெய்லி எப்படி போகிற அப்படின்ற மாதிரி அர்த்தம். இல்லை நம்ம வந்து அப்படி வெளியே கிளம்புற நேரம் நீ எப்படி போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு how do you go அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யார் கூட நீ போகிற அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. வெளியே போகிற, யார் கூட போகிற அப்படின்னு கேட்குறோன்னா அது இங்கிலீஷில் who do you go with, who do you go with அப்படின்னா நீ யார் கூட போகிற அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக நம்ம வீட்டு பிள்ளைங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா நம்ம கேட்போம், யார் கூட வெளியே போகிற அப்படின்னு கேட்போம்ல. நம்ம பசங்க கிட்ட யார் கூட வெளியே போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு who do you go with அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்போம்ல. நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறதுக்கு what should I do, what should I do அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்போம்ல. ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது சொல்லணும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறதுக்கு how do you know அப்படின்னு கேட்கலாம். how do you know அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது சரிதானா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம ஏதோ ஒன்று கையில் வச்சுருக்கிறோம், ஒரு ஃபைல் ஏதோ வச்சுட்டு இது கரெக்ட் தானா அப்படி கேட்குறோம்ல. ஸோ இது சரிதானா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப காமனான கேள்வி, என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். நேற்று எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. நேற்று எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறதுக்கு where did you go yesterday, where did you go yesterday அப்படின்னு கேட்கலாம். நீ ஏன் வரல அப்படின்னு கேட்குறதுக்கு why didn't you come yesterday, why didn't you come yesterday அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஃப்ரெண்டு வந்து யாரையோ கூட கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா இது யாரு அப்படின்னு கேட்போம்ல. ஸோ இது யாரு அப்படின்னு கேட்குறதுக்கு who is this அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எங்கே நீ ஆளையே காணும், எங்கே போயிருந்த இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம், எங்கே தான் போன இவ்வளோ நாள் ஆளையே காணுமே அப்படின்னு கேட்குறதுக்கு where have you been,
all these days அப்படின்னு கேட்கலாம். where have you been அப்படின்னா எங்கே போயிருந்தேன்னு அர்த்தம். இவ்வளோ நாளாக எங்கே போனேன்னு கேட்குறதுக்கு where have you been all these days அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துக்கு நீ ஏற்கனவே போயிருக்கிறியா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்குறதுக்கு have you been there already, have you been there already அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப காமனாக அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி, வீட்டில் சாவி எங்கேயாவது வச்சுட்டு என் சாவி எங்கன்னு எல்லாத்தையும் கேட்போல, ஸோ அந்த மாதிரி என்னோட சாவி எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் மை கீ, வேர் இஸ் மை கீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். இப்போ பார்த்த இந்த கேள்விகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு குட்டி குவிஸ். நான் தமிழில் சொல்கிற கேள்விகளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த. நெக்ஸ்ட் ஒன், யார் கூட போக போகிற. நெக்ஸ்ட் ஒன், எப்படி போவ. நெக்ஸ்ட் ஒன், முடிச்சிட்டு இருக்கியா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா. ஸோ இந்த கேள்விகளை டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.